ரெண்டு பேரும் கடல்கள் வந்து பேசிட்டு போகும் பொழுது ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாப்பாவுக்கு முந்தி நடக்க கூடாது, வாப்பாவுக்குரிய கண்ணியத்தை கொடுக்கணும் என்று வாப்பாவை முன்னுக்கு போக விட்டு பின்னால அப்படியே மெதுவாக அதை பொறுத்தோட நடந்து போனாங்க. முஹியுத்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இவங்க ரெண்டு பேரையும் விட 100 மடங்கும் அல்ல 1000 மடங்கும் அல்ல பல்லாயிரக்கணக்கான மடங்கு அல்லாஹ்விடத்துல தரத கூடினவங்க. இது எல்லாருக்கும் தெரியும். அவங்க கிதாப உலமாக்களுக்கு வாசிக்கிறது ஹராம் என்று சுன்னத் வல் ஜமாஅத் இமாம்கள் ஃபத்வா கொடுத்திருக்கிறாங்க. ஏன் அவங்க கிதாப நாங்க நீங்க வாசிச்சா அவங்களுக்கு நாங்க குஃப்ர் பட்டம் கொடுப்போம், ஷிர்க் பட்டம் கொடுப்போம், அல்லாஹ் தான் பாதுகாப்போம். அந்த அளவுக்கு ஞானத்துல மூழ்கி கடல் உள்ளுக்கு போய் முத்தை எடுத்து புரோசனம் எடுத்தவர்கள் அவர்கள். எங்களுக்கு கடல் தண்ணி மட்டும்தான் வருது, உள்ளுக்கு என்ன இருக்குன்னு கூட தெரியா, கடந்த ஆழம் தெரியா, கடந்த நீளம் தெரியா, கடந்த அகலம் தெரியா. பார்த்தோம்னா வானம் தான் தெரிப்படுது, சூரியன் மறைகிறதும் வானம் மட்டும்தான் தெரிப்படுது. ஆனா கடல் உள்ளுக்கு இருக்கிற ரகசியம் அல்லாஹு ஆலம், வானத்துக்கு உள்ளுக்கு இருக்கிற ரகசியம் அல்லாஹு ஆலம். இப்ப இவங்க ரெண்டு பேரும் போனதை பார்த்து முஹியுத்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்களாம், பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட சிரிச்ச முகத்தோட சொல்றாங்களாம், ஒரு ஆத்த கடல் ஃபாலோ பண்ணி கொண்டு போகும். ஆறுன்னு சொன்னா ரிவர், கடல் சி, ஆத்த கடலோடு ஃபாலோ பண்ணி கொண்டு பின்பற்றி கொண்டு போகுது. இந்த காட்சியை பாருங்களே, இவங்க அதவ பாருங்களே, இவ்வளவு பெரிய மகாம அல்லாஹ்வை நெருங்கி இருக்கவங்க நெருங்க முடியுமா என்று சொல்ற அளவுக்கு ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இன்னைக்கு அமெரிக்காவுல, இங்கிலாந்துல, சவுத் ஆப்பிரிக்காவுல ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் படிச்ச பைத்துகள், கவிதைகள், ஞானம் அவ்வளவையும் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி இஸ்லாத்துக்கு வந்து உலகம் அறிய உண்மை. நல்லா இங்கிலீஷ் படிச்சவங்கள்ட்ட சும்மா கேட்டு பாருங்க, இன்டர்நெட் அப்படி இப்படி படிச்சவங்கள்ட்ட பழைய காலத்து மனுஷத்தை உள்ளவங்களுக்கு ரூமியை சொன்ன துறைக்கு பாத்திரங்கள் காத்துல ரூமியா சொல்லினா யாரும். ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பத்தி 50 வயதை தாண்டின ஹரிக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கேளுங்க, அல்லது முழு உலகமும் சுத்தக்கூடிய நல்லா இங்கிலீஷ் படிச்சவங்கள்ட்ட கேளுங்க, நல்லா படிச்சவங்கள்ட்ட கேளுங்க, கேட்டா சொல்லுவாங்க. அதை விரும்புறாங்க, அதை பார்த்த உடனே கல்புக்கு படுது. காவிரிகள் யோசிக்கிறான், இவ்வளவு காலமும் நாங்க இருந்தோம், இப்படி ஒன்று இருக்கிறா. ஆனா குர்ஆன்ல நேரடியா பார்க்கிறதுக்கு ஒன்றும் கிடைக்காது, அதுதான் ஞானம். இதைத்தான் குர்ஆன் அல்லாஹ் தஆலா கேட்கிறான், குல் நபியே நாயகமே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க கேளுங்க, ஹல் யஸ்தவில் ஆமா வல் பஸீர், கண் பார்வை உள்ளவனும் குருடனும் சமமா? கேளுங்க. பஸ்தாயத்தன் அலிஃப்லாம் மீம் லாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ, எந்த சந்தேகமும் கிடையாது இந்த குர்ஆன்ல, எல்லாமே உண்மை. ஆனா குர்ஆன் ஓதிக்கொண்டு உள்ளுக்கு போது பார்த்தா ஹல் யஸ்தவில் ஆமா வல் பஸீர், கண் பார்வை உள்ளவனும் குருடனும் சமமா? இவ்வளவு பெரிய வித்தியாசம். கண் தெரியாதவருக்கு தானே கண்ட பொறுமை தெரியும், பெரிய வித்தியாசம். இன்னொரு ஆயத்துல குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாகுவார்களா? இத தஹ்சீல் பட்டமளிப்பு விழால நாங்க பயான் சொல்லி எங்கட 10 மூளைமார்களை தலப்ப கட்டி இருப்பாங்க வச்சுக்குது, அல்லது 5 மூளைமாரை இருப்பாங்க வச்சுக்குது. மதரசால 8 வருஷம் மோதி அவங்க இப்ப வெளியாக போறாங்க. அவங்களுக்கு தான் நாங்க இது சொல்றோம், குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாகுவார்களா என்று கேளுங்க நபியே என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி இருக்கிறார். எனவே இதோ உலமாக்கள் வெளியாகிறார்கள், இவர்கள் உங்களை போல அல்ல, சாதாரண மனிதர்கள் அல்ல, இவங்க பெரிய உலமாக்கள். எனவே இவங்க உங்களுக்கு நிகராக மாட்டாங்க என்று சொல்லி கொடுத்த உடனே ஃபர்ஸ்ட் போட்டுவாங்க, அடி இல்லாட்டி ஏச்சி இல்லாட்டி பேச்சு இல்லாட்டி என்னமோ ஒரு பிரச்சனை. அப்ப இந்த குர்ஆன் ஆயத்தை ஓதி வெளியாக்கின இதுதானா? நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் 8 வருஷம் கிட்டா போதினா என்னைய விட்டா ஆள் இல்ல, முழு குர்ஆனும் தெரியும், முழு ஹதீஸும் தெரியும், ஹாஃபிஸ் ஆகிட்டா எனக்கு எல்லாம் தெரியும்.
10 வருஷம் 8 வருஷம் ஓதிட்டா எனக்கு எல்லாம் தெரியும். ஓதினத்தை கொண்டு அங்க ஒன்றும் கிடையாது. ஓதினா ஒரு சிறப்பு இருக்குது. 8 வருஷம் தஹஜ்ஜத் தொழுதாங்க மதரசா மாணவர்கள் குலமக்களாக மாறிங்க. அதுக்குள்ள புரோசனம் இருக்குது. உஸ்தாதுமார்களுக்கிட்ட அடிபட்டாங்க. கொஞ்சம் 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 தெரிந்து நமக்கு கட்டுப்படுத்தி இல்ம படிச்சு அமல் செஞ்சு திக்ர் செஞ்சு 5 வக்த இமாம் ஜமாத்தோட தொழுது அந்த 8 வருஷமும் பாவம் செய்யாம உடம்ப காப்பாத்தி கொண்டாங்களே தவிர கல்வ பரிசுத்தப்படுத்துற அமைப்புல மதரசாவுல இன்றைக்கு தசவுடைய பாடங்கள் சரியான முறையில் புகுத்தப்படுவதும் இல்லை. தசவுப் அப்படி ஓதி கொடுத்தாலும் அந்த பிள்ளைகளுடைய என்வாயன்மெண்ட் அந்த சூழல் ஒரு சிரிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு நாங்க வந்தோம். பேணுதல் இல்லாம போயிட்டுது, அதவு குறைஞ்சிட்டுது. பாருங்கள், நாட்டுல சமாதானம் சமாதானம் என்று ஏமி தவிச்சு கொண்டிருந்து 30 வருஷத்துக்கு பிறகு சந்தோஷம் என்று எல்லோரும் அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு ஒரு டெங்கு தேவைதானா? இப்ப சமாதானம் வளருதா? காரணம் என்ன தெரியுமா? வதீபாக்கள், ராத்திபுகள், மௌராதுகள், மௌலிதுகள், சலவாத்துகள், திக்ருகள் ஒன்றுமே இல்லை. குர்ஆன் 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 வெறும் நாவால் சொல்லி சொல்லி முழு வீட்டில டிவியை தான் பார்க்கிறவே தவிர அங்க ஒன்றுமே கிடையாது. உள்ளுக்கு ஒன்றுமே இல்லை. வெறும் பொய்யை கொண்டு போறோம். 30 வருஷத்துக்கு முந்தி இஸ்லாம் ஹத்தாத் ராத்திபுல வார அவுலாத எடுத்து பாருங்க. சிஹாவு சித்த புகாரி முஸ்லிம்ல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய ஓதல்களும் குர்ஆனாயிற்று. ஜனாஜா ராத்திபு எடுத்து பாருங்க, ரிபாயா ராத்திபு திக்ருகள் எடுத்து பாருங்க, நக்ஷபந்தியா ராத்திபு எடுத்து பாருங்க, வதீஃபா யாக்கூத்தியா எடுத்து பாருங்க. தனி குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான். ஓதப்படுதா? குடும்பத்தில் ஒத்துமை இல்லை. தாய் மாமனுடைய பதுவாவை பெற்றுக் கொண்டிருக்கிறார் மருமகன், மாமாவுடைய பதுவா பெற்றுக் கொண்டிருக்கிறார் மருமகன். உம்மா அப்பாவுக்கு கண்ணியம் கிடையாது, ஆசிரியர்களுக்கு கண்ணியம் கிடையாது, உஸ்தாதுமார்களுக்கு கண்ணியம் கிடையாது. யுத்தம் நடக்குது என்று சொன்னா ஏதோ ஒரு ஏரியாவுல ஏதோ ஒரு டைமுக்கு, ஆனா யுத்தத்தை விட கடுமையான ஒரு நிலைமைதானே இப்ப நேர நிக்கலாம் நிக்குது. எந்த நிலவு கழிச்சிருமோ இன்றைக்கு நான் கேள்விப்பட்டேன். எல்லா ஸ்கூல்லயும் கொஞ்சம் நீண்ட கை கொடுக்க சொல்றாங்க பிள்ளைகளுக்கு. எல்லா மரத்தையும் வெட்ட சொல்றாங்க. பயம் பயம் பயம். முஸ்லிம்களை மட்டும் நிலவு கழிக்காம காவிரிகளை மட்டும் கழிச்சு கொண்டு போதா? அதுக்கு முந்தி சுனாமி வந்து சுனாமி மூலம் நாங்கள் பட்ட கஷ்டம் இப்பதான் ஹக்கு வெளியாக இருக்குது. இவ்வளவு காலமும் தரீக்கத்துல ரசூலுல்லாஹ் கிட்ட அவுலியாக்கள் கிட்ட கேட்டு கேட்டு எல்லாரும் மனிதர்களாக இருந்தாங்க. ஆனா இப்ப தரீக்காக்கள் எல்லாம் குறைஞ்சி, அதெல்லாம் குறைஞ்சி, ராத்திபு குறைஞ்சி, திக்ர் ஸலவாத் எல்லாம் குறைஞ்சி, பாங்குக்கு முந்தி ஸலவாத் எல்லாம் நிப்பாட்டி இப்பதான் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கிட்ட நேரடியாக கேட்கக்கூடியவர்களாக நாங்க